செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேமா? அகிலா, இப்போதைக்கு உன் கோபம் தீராது. உன் மனசு சமாதானம் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீ அருணை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எரியிற கொள்ளில எண்ணெயை ஊத்துற மாதிரி. மறந்துடு. எதங்க மறக்கணும்? யார மறக்கணும்? நடந்ததை மறந்துடு. அவன் மாறுவான்னு நம்பினா அந்த நம்பிக்கையிலாவது 4 நாள் நிம்மதியா இருக்கலாம். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேங்க. ஆதியும் இவனும் ஒரே வயித்துல தானங்க பிறந்தாங்க. இவன் மட்டும் ஏங்க இப்படி என் உயிரை எடுக்கிறான்? இவன் என்ன இப்படி படுத்துறத பார்த்தா இந்த 22 வருஷத்துல எந்த நாளாவது நான் அவனை அன்பா பாத்துக்காம விட்டுட்டேனோன்னு டவுட்டா இருக்குங்க. இந்த கையால தாங்க நான் அவனை தூக்கி கொஞ்சினேன். இந்த கையால தான் அவனுக்கு ஊட்டி விட்டேன். இதே கையால தான் நான் அவனுக்கு தலை வாரினேன். ஆனா இன்னைக்கு இதே கையால ரிவால்வர் எடுத்து சுட பார்த்தேன். அவன் உயிருக்கு குறி வச்ச அந்த நிமிஷம் நான் பெத்த தாய்ங்கிறதையே மறந்து ஒரு கொலைகாரியா மாறிட்டேன். அவன் என்ன அம்மாவா பார்க்காம கொலைகாரியா பார்க்கணும்னு ஆசைப்படுறானா? அகிலா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அருண் இப்படி நடந்துக்கிறதால நாளைக்கு ஆதியோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு நீ பயப்படுறது உன் கண்ணில் தெரியுது. உண்மையிலேயே உன் தன்னம்பிக்கை தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. உன் கண்ணுல தெரியுற நம்பிக்கையில தான் லட்சம் கோடின்னு டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் வரி அகிலா. அருண் விஷயத்துல என் நம்பிக்கை கேள்விக்குறி ஆயிடுச்சேங்க. நான் கொடுத்த கெடு முடியும் போது இந்த வீட்ல நல்ல காரியம் நடக்குமா இல்ல கெட்ட காரியம் நடக்குமான்னு காலந்தாங்க முடிவு பண்ணணும். அகிலா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணுங்க. ப்ளீஸ். அருண், என்னடா ஆச்சு உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? உன்னை தண்டா கேட்டுட்டு இருக்கேன். பேசாமலே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல சித்தி. ஐ அம் ஆல் ரைட். உங்க எல்லாருக்கும் தான் ஏதோ ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னாடி ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதுல எனக்கே தெரியாம நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடத்தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இத போய் தடுக்கிறீங்களே. இங்க பாரு அருண், நீ நினைக்கிற அளவுக்கு பார்வதிக்கு எந்த அநியாயமும் நடக்கல. அவ வாழ்க்கையும் எந்த வகையிலும் பெருசா பாதிக்கப்படல. நீ நினைக்கிற மாதிரில எந்த கஷ்டமும் வந்துராது. உங்க அம்மா மனசு வச்சா அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியும். அவ கல்யாணத்தை பெரிய அளவுல நடத்தி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கவும் முடியும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சித்தி, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்குங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான்டா உனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டப்போ உன் கூட சேர்ந்து நானும் எல்லாமே பிளான் பண்ணேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பண்ணதெல்லாம் உங்க அம்மாவுக்கோ இல்ல ஆதிக்கோ தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு என் பொண்ணும் கோபத்துல மிதந்திருக்கும். நான் அதெல்லாம் யோசிச்சேனா? எல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். என்கிட்டயே வந்து உன்னை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றியா? ஐயோ சித்தி, அதெல்லாம் எனக்கு புரியுது.
ஐஸ்வர்யா விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் பார்வதி விஷயத்துல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னடா புரிஞ்சுக்கணும்? நித்யா வச்சு நம்ம போட்ட பிளான்குள்ள பார்வதி போட்டோ எப்படி வந்தது? அந்த போட்டோவை பார்த்த உடனே இன்னமும் அவ உனக்காகவே பிறந்த மாதிரியும் நீ அவளுக்காகவே பிறவி எடுத்த மாதிரியும் ஏன் பேச ஆரம்பிச்ச? நான் அவளதான் கட்டிப்பேன், அவளதான் விரும்புறேன்னு ஏன்டா சொன்ன? அது வந்து நிச்சயதார்த்த நிறுத்தறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால அப்படி சொன்னேன். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட அருண். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சா உங்க அம்மா சும்மா விட்டுருவாங்களா? என்ன கொன்னு போட்டுருவாங்க. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி கோபக்காரங்க, கண்டிப்பானவங்கன்னு அவங்க ஒரு முகம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முகம் ரொம்ப பயங்கரமானது. அது எனக்கு மட்டும்தான் அருண் தெரியும். ஏதோ நம்ம போட்ட பிளான் அப்படி இப்படி சக்சஸ் ஆகி ஐஸ்வர்யா கூட நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சே, அப்பாடா அப்படின்னு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு என்னமோ இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளைதான் விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதுதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டேய், அவ ஒரு சாதாரண டிரைவர் பொண்ணுடா. ஏன் சித்தி டிரைவர் பொண்ணுனா அவ மனுஷி கிடையாதா? அவளுக்கு மனசுதான் கிடையாதா? இப்படி எல்லாம் கேவலமா பேசாதீங்க சித்தி. பார்வதி இடத்துல நாம இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். பாவம் பார்வதி எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க தெரியுமா? அகிலாண்டேஸ்வரோட சின்ன மக அவளை விரும்புறானாமா, காதலிக்கிறானாமா, அவங்க 2 பேரும் ஒன்னா. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இன்னும் என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா சித்தி? அந்த பேச்செல்லாம் ஆம்பளை என்னாலேயே தாங்க முடியல சித்தி. பாவம் பார்வதி எப்படி தாங்கிக்குவா? என்னோட சுயநலத்தினால அப்பாவியான பார்வதிய எல்லாம் தப்பா பேசுறாங்க சித்தி. அந்த தப்ப சரி பண்றதுக்கு அவ கழுத்த தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன்னு சொல்றியா? அவ்வளவுதான் சித்தி. டேய், என்னடா இது? உனக்கு புத்தி கிட்டு போச்சா? பார்வதி மேல உனக்கு என்னடா அவ்வளவு அக்கறை? நீ ஒருவேளை அவளை காதலிக்கிறியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்புறம் என்ன? நீ அவளை காதலிக்கவும் இல்ல, அவ நம்ம ரிலேட்டிவும் இல்ல, ஏன் ஃப்ரெண்டும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல அவ நமக்கு தகுதியானவ இல்லடா. இன்னும் சொல்ல போனா நாம சாப்பிடுற எச்சி தட்ட கழுவுறடா அவ. சித்தி, நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட சமைக்கிறவளே அவதான். இன்னும் சொல்ல போனா அவ சமைக்கும் போது உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சரியா இருக்கான்னு ருசி பார்த்த எச்ச சாப்பாடு தான் சித்தி நம்மளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல லாஜிக் பேசுற அருண். அவளை பார்த்தாலே, அவ பேச்சை எடுத்தாலே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இவ்ளோ நடந்து கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம இன்னும் இங்கதானடா இருக்காவ? இதே மான ரோஷம் இருக்க வேற பொண்ணா இருந்தா எங்கேயாவது ஓடி போயிருப்பா, இல்ல ஒரேடியா உயிரை விட்டுருப்பா. ஏன் எதுக்கு போகணும்? தப்பே பண்ண அந்த பார்வதி எதுக்கு விட்டு விட்டு போகணும்? எதுக்கு உயிரை விடணும்? அப்படி போகணும்னா தப்பு பண்ண நான் தான் விட்டு விட்டு போகணும், நான் தான் சாகணும். டேய், நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? அவளை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன்னு முடிவே பண்ணிட்டியா? இது முடிவில்லை சித்தி. பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம். அப்பா ஐஸ்வர்யாவோட கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், ஆனா இப்ப பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அப்படியா? இங்க பாரு அருண், நீ இப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்தேனா உங்க அம்மா ஒண்ணு உனக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, கொல்லி வச்சு தொலை முழுகிடுவாங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல சித்தி, அநியாயம் நடந்த பார்வதிக்கு நியாயம் கிடைக்கணும். கிடைக்க வெப்ப. இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லனா போயும் போயும் ஒரு வேலைக்காரிய கட்டிப்பேன்னு அவளுக்காக உயிரை கொடுப்பேன்னு துடிப்பானா? நான் போட்ட திட்டம் எல்லாம் நடக்காம போனதுக்கு காரணம் இந்த லூசு அருண் இல்ல, அந்த வேலைக்காரி பார்வதி. அவளை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் இந்த வீடே நிம்மதியா இருக்கும். துரத்துறண்டி. ஐஷு, என்ன ஏதோ பலமான யோசனையில் இருக்க? எல்லாம் அந்த அகிலாண்டேஸ்வரி ஆண்டி பற்றி தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், அந்த அகிலாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்க 2 வருஷம் ஆச்சு. ஆக மொத்தம் 5 வருஷம். இதெல்லாம் எதுக்காக? எப்படியாவது உன்னை அந்த அகிலாவுக்கு மருமகள் ஆக்கணும்னு தான். ஆனால் இப்போதான் எல்லாம் வீணா போச்சே. இல்லைம்மா, எதுவுமே வீணா போகல. என்ன சொல்ற ஐஷு? நாம தான் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அகிலா ஆண்டி வேண்டான்னு சொல்லலையே, அதை மறந்துட்டீங்களா?
அகிலாண்டேஸ்வரி ஆண்டி மனசுக்குள்ள நான் இன்னும் இருக்கேம்மா. இன்னமும் நான் தான் அவங்க வீட்டு மருமகள் ஆகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. என்னமோ அகிலா மனசுக்குள்ள இருக்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்த மாதிரி சொல்ற. ஆமா, எதை வச்சு நீ இவ்ளோ உறுதியா சொல்ற ஐஷு? நான் தான் ஏற்கனவே சொன்னனேம்மா, அகிலா ஆண்டி பார்வதிக்கு 7 நாள் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 7 நாளுக்குள்ள அருண் மனசு மாறணும், நான் கன்வின்ஸ் ஆகி நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொல்லணும். உன்னால நின்னு போன நிச்சயதார்த்தம் உன்னாலேயே நடக்கணும்னு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க மனசுல இன்னும் நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ சொல்றது கரெக்ட் தான் ஐஷு. ஆனா 7 நாளுங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடுமே. இப்பவே 3 நாள் போயிடுச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாளுக்குள்ள ஒருவேளை அருண் மனசு மாறினாலும் நீ நடந்த அவமானத்தை மறந்து எப்படி மனசு மாறுவேன்னு அகிலா நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எஸ், யூஆர் அப்சல்யூட்லி ரைட்மா. உங்க டவுட்டை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அகிலா ஆண்டி நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதனால தான் இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த வேலைக்காரிக்கிட்டேயே என்ன கன்வின்ஸ் பண்ண சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. இப்ப எனக்கு புரியுது ஐஷு. நீ அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகள் ஆகணுங்கிற என் கனவு வெறும் கனவாவே முடிஞ்சிடுச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா என் கனவு நிஜமாக போகுதுன்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த வேலைக்காரி பார்வதி நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பேசுங்கன்னு சொன்னால அதையே சாக்கா வச்சு நாம இப்ப அகிலா வீட்டுக்கு போய் பேசலாமா? போலாமா, ஆனா சமாதானமோ சம்பந்தமோ பேசுறதுக்கு இல்ல, பிரச்சனை பண்றதுக்காக போறோம். நான் யாரு, நாம யாரு, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எதுக்காக நான் இப்போ உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? ஆஹா, மனசுக்குள்ள நினைச்சது கேட்டுருச்சோ? சுந்தரம் அம்மா, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துல அவமானம் ஏற்பட்டு போச்சேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி பொண்ணு வாழ்க்கையில களங்கம் ஏற்பட்டுடுச்சே, இனி அவ எதிர்காலம் என்ன ஆக போகுதோன்னு நீ வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு புரியும். அதனாலதான் உன் மனவேதனைக்கு மருந்தாவும் அதே நேரத்துல உன் கனவை நிறைவேற்றுற விதமாவும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். எல்லாரும் நான் எடுத்திருக்கிற முடிவை ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீ எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும் அகிலா. கண்டிப்பா நாங்க மறுப்பே சொல்ல மாட்டோம். ஆமாம்மா, உங்க முடிவு எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அக்கா, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னுலாம் சொல்லல. நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப அதிரடியா தான் இருக்கும். அதனால முதல்ல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கக்கா. ஒருத்தன் செஞ்ச தப்புனால ஒரு பொண்ணு தலை குனிஞ்சு நிக்க கூடாது.
அவ வாழ்க்கை கேள்விக்குறியாயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பார்வதிக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவெடுத்திருக்கேன். அம்மா, என் பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? பார்வதி, அம்மாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? டேய் கணேசா, அம்மாவை கும்பிட்டுக்கடா. இது அகிலாண்டேஸ்வரி வீட்டு கல்யாணமா இருக்குமே தவிர ஒரு டிரைவர் பொண்ணோட கல்யாணமா இருக்காது. இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடத்துவேன். என்ன ஆச்சு இவங்களுக்கு? அருணுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்களோ? ஐயோ, இந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதுல இருந்து மாறாதே. இப்ப என்ன பண்றது? வழக்கமா எங்க குடும்ப கல்யாணத்துல நடக்கிற சடங்கு, சம்பிரதாயம், சீர்வரிசை, மத்த விஷயங்கள் இதுல எதுலயுமே எந்த குறையும் இருக்காது. ஏன்னா இது ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி வீட்டு கல்யாணம். எல்லாம் சரி அகிலா. பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாரு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பார்வதிக்காக ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணுமா, இல்ல ஊரெல்லாம் வலை வீசி தேடணுமா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. மாப்பிள்ளை நம்ம கிட்டயே இருக்கான். நம்ம கம்பெனில வேலை பாக்குறவங்கள ஒருத்தர் கூடவா பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க? ஆதி, அம்மா, நம்ம அத்தனை கம்பெனில இருந்தும் ஒர்க் பண்றவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணு. அழகானவனா, பார்வதிக்கு பொருத்தமானவனா, நல்லவனா, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவனா பாரு. சரிம்மா. பார்வதிக்கு என்னம்மா குறைச்சல்? நம்ம கம்பெனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் வேற. நம்ம அனௌன்ஸ் பண்ணாலே போதும், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நிற்பாங்க. என் மேல ஏற்பட்ட கலங்கத்தை போக்கணும், வாழ்நாள் பூரா நான் சந்தோஷமா இருக்கணும்னு என் மேல நீங்க இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அக்கா, இவ கல்யாணத்தை எதுக்கு இவ்ளோ சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க? இவ பண்ணதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? வனஜா, இல்லக்கா, நான் தப்பா பேசினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கோவம் வருதுன்னா சொல்லுங்க, நான் போய் ரிவால்வர் எடுத்து வந்து உங்க கையில கொடுக்குறேன். என்னை சுட்டு கொன்னுடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கக்கா. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? பார்வதிக்கு கல்யாணம் பண்றதுனால நம்ம சொத்து குறைஞ்சிருமா, இல்ல நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வந்து சேர்ந்துருமா? ஐயோ அக்கா, நீங்க இவ கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் கிடைக்கும். அது தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. வனஜா, என்ன நான்சென்ஸா பேசிக்கிட்டு இருக்க? மாமா, இது ஒண்ணும் நான்சென்ஸ் இல்ல. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற சென்ஸ்ல தான் சொல்றேன். இவ பண்ண தப்பை எல்லாம் மறந்துட்டு இவளுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணுமா? இங்க பாரு வனஜா. விடுங்க, சொல்லு. சொல்றேன்க்கா. உங்களுக்கு நல்லதே நினைக்கிறவ, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ, என் மனசுல பட்டதை சொல்லாம இருப்பேனா? உங்க 25வது வருஷ கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல ஐஸ்வர்யா கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட் யாரால எரிஞ்சு போச்சு? இவளாலதான். அதை மறந்து போயிட்டீங்களா? இவ நம்ம வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே உங்க புடவைய கிழிச்சா, அதை மறந்துட்டீங்களா? இவளை நீங்க உங்க கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியும் எப்படியோ அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு உங்க கையாலேயே அவ தலையில கிரீடம் வைக்க வச்சா, அதை மறந்துட்டீங்களா?
நிச்சயதார்த்தத்துல ஐஸ்வர்யா கோச்சிட்டு போறதுக்கு யார் காரணம்? இவதானே? அத மறந்துட்டீங்களா? ஆதி கடவுர் குடும்ப வாரிசு அருண் தன் வீட்டு டிரைவர் பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லி ஊரே மெச்சுற மாதிரி நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சே, அதுக்கு காரணம் யாரு? இவதானே? அத மறந்துட்டீங்களா? இப்படி படிப்படியா தப்பு மேல தப்பு செஞ்சு இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவமே காத்துல பறந்துகிட்டு இருக்கே, அதுக்கு காரணம் யாரு? எல்லாம் இவளாலதான். இது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாக்கா? அக்கா, சின்ன வயசுலயே அம்மாவை முழுங்கினவ இவ நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தையே முழுங்க பாக்குறா. அது அவ தப்பு இல்ல, அவ ராசி அப்படி. இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்கக்கா.